ஃபர்தராக தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது வேகமாக போலரைஸ் ஆகிட்டுருக்கு. போலரைஸ்னால் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நீயா நானா தான். அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக அதிமுக திமுகவாக இருந்தது. அது இனி வரும் காலங்களில் இப்போதிலிருந்து அது எப்படி ஆக போகுதுன்னா தாவேக்கா திமுகன்னு ஆகும். அதுதான் போலரைஸ் ஆக போகுது. அப்போ போலரைஸ் ஆகும்போது மற்ற எல்லாரும் வந்து ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த அடிப்படையில் தாவேக்காவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அது வந்து விரிவாக்கம் எல்லா பகுதியிலும் சென்றடைவதற்கும் செங்கோட்டையனுடைய இந்த நாளைக்கு சேரப்போகிறதா சொல்கிற அந்த நிகழ்வு ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த 50 ஆண்டு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு மக்களுக்கு தெரிந்து கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக வந்துட்டு திமுக அதிமுக அப்படி தான் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. 60 வருஷமா இவங்க 30 இவங்க 28 29. ஸோ இந்த மாதிரி 60 ஆண்டு காலமாக வந்து இப்படி போயிட்டு இருக்கு திமுக இல்லாட்டி அதிமுக அப்படின்ட்டு. இப்போது திடீர்னு விஜய் அவர்கள் வந்து எழுச்சி கொடுத்து 2 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாசான ஒரு க்ரௌடை பில்ட் பண்ணி அதுலேருந்து இப்போது அதிமுகலேருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதிமுகவினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார்? அதிமுக மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்களுக்கு பேர் தெரிந்த தலைவர் வர்றதால சொல்கிறீங்க. விசிகா பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அணிகள் கேடர்கள் இடைநிலையில் இருக்கிறவங்க, சின்ன ஊரில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க, அது மாதிரி சாரியாக போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஏன் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் விஜய் மேலே இவ்வளோ பெரிய காண்டு, ஏன் இவ்வளோ பெரிய வன்மம் திமுகவுக்கு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கலாம் இல்லையா? தங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு புதிய சக்தியாக வந்துட்டாருன்னு. ஆனால்